வனிதா விஜயகுமார் இயக்கி நடிச்ச மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் கடந்த மாசம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு ஓவர் பில்டப்பா சேனலா போய் பேட்டி கொடுத்து ஹைப்பை ஏத்தி விட்டாங்க. இருந்தாலுமே படம் வெளியான முதல் நாளே தியேட்டர்ல காத்து வாங்குச்சுன்னு தான் சொல்லணும். இதனால அதிரடியா முடிவெடுத்த வனிதா என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட யூடியூப் சேனல்ல இந்த படத்தை வெளியிட்டாங்க. இதுவுமே கை கொடுக்காததால அடுத்ததா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். நடிகை வனிதா விஜயகுமார் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா அடுத்தடுத்ததா நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவரோட பொண்ணு ஜோவிகா பிக் பாஸ் வீட்டுல சம்பாதிச்ச பணத்தை வச்சு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை தயாரிச்சு நடிச்சாங்க. இந்த படத்துல ராபர்ட் மாஸ்டர், ஃபாத்திமா பாபு, செஃப் தாமும், ஸ்ரீமன், கிரண், ஆரத்தி, கணேஷ், அப்புறம் பவர் ஸ்டார் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு முன்னாடி, அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரொமோஷன் வேலைகள்ல ஜோவிகாவும் வனிதாவும் தீவிரமா இறங்கினாங்க. அதாவது சேனலா போய் இந்த படம் இப்படி இருக்கும், இந்த படத்தோட கதை இது, இந்த படம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஹைப்பை ஏத்தி விட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த படம் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுமே எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, தியேட்டர்ல வெளியான முதல் நாளே இந்த படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட் தான் நிறைய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம முதல் நாளை காத்து வாங்குச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தியேட்டர்கள்ல அந்த அளவுக்கு கூட்டம் குவியல, படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்ததால நிறைய பேர் பார்க்க போகல அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராபர்ட் மாஸ்டரும் வனிதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு போறாங்க. ரெண்டு பேருக்குமே குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பம் இல்லை. ரெண்டு பேருமே குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா ஒரு கட்டத்துல வனிதாவோட தோழிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வனிதா கிட்ட போய் திரும்பூட்டி விடுறாங்க. அதாவது குழந்தைகள் தான் நமக்கு வாழ்க்கைக்கு உதாரணம். அதனால நீ குழந்தை பெத்துக்காம இருக்கிறது ரொம்பவே தப்பு. அதனால நீ குழந்தை பெத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதனாலுமே வனிதாக்கு சரி நான் குழந்தை பெத்துக்கிறேன், எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு ராபர்ட் மாஸ்டர் கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பமே இல்லை, என்னால அது முடியவே முடியாது, என்னோட முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் வனிதா என்ன சொல்றாங்கன்னா, நான் குழந்தை கண்டிப்பா பெத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஆனா ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, 40 வயசுக்கு மேல குழந்தை பெத்துக்கிறதுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறாரு. இறுதியா வனிதா குழந்தை பெத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, படம் முழுக்காவே படுக்கை அறை சம்பந்தமான சீன் மட்டும்தான் இருக்கு, அதனால கணவன் மனைவியா சேர்ந்து போனா கூட படத்தை பார்க்கறதுக்கு நல்லா இல்ல, முகம் சுளிக்கிற மாதிரி தான் நிறைய காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான கமெண்ட்களை சொல்லிட்டு வந்தாங்க. இதனால தியேட்டர்ல படம் வெளியான 2 நாட்கள்லயே காத்து வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால வனிதா என்ன பண்ணாங்கன்னா, அவரோட யூடியூப் சேனல்ல அந்த படத்தை வெளியிட்டாங்க. அதுக்கு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னா 89 ரூபாய் செலுத்தி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த திட்டமும் வனிதா நினைச்ச மாதிரி கை கொடுக்கல. என்னடா நம்ம எப்படி போனாலும் இந்த படத்தை பார்க்க மாட்டாங்களே, நம்ம போட்ட காசை எப்படிதான் எடுக்கிறது அப்படின்னு நினைச்ச வனிதா என்ன பண்ணாங்கன்னா, அவரோட பொண்ணு பிறந்த நாளுக்கு, அதாவது ஜோவிகாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அந்த படத்தை இலவசமா யூடியூப்ல வெளியிட்டுட்டாங்க. அதாவது ஓசியில அந்த படத்தை வெளியிட்ட உடனேயே 2 நாட்கள்ல 1 மில்லியன் வியூஸ் கடந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்தை பத்தி. எப்படியும் நான் போட்ட முதலீட்டை இப்படி வாட்ச் அவர்ஸ் வச்சாவது எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவுல வனிதா ஒரு திட்டவட்டமா இருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை பார்த்திருக்கீங்களா? இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.